ஒரு மனுஷன் எவ்வளோ பிரச்சனைகள சந்திச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்கள குடுக்கறத நிறுத்துங்க. கணவன், மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால தயவுசெய்து ஒருத்தன பத்தின விமர்சனத்த குடுக்கறதுக்கு முன்னாடி அவனுடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுக்க முடியலைன்னா தயவுசெய்து அத விட்டு விலகி போயிடுங்க. ஒருத்தருக்கு தேவையில்லாம நாம அவங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்லி அவங்கள நோகடிக்கிறத விட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. இந்த மாரி பல விஷயங்கள தெரிஞ்சும் தெரியாமலுமே இன்னைக்கு மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்கள பத்தின கருத்துக்கள தெரிவிக்கிறது நான் ஒரு பெரிய அபத்தம் அப்படின்னே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட்டா ஜெயம் ரவி எமோஷனல் ஆகி பிரேக் டவுன் ஆன அந்த மீடியா இன்டர்வியூக்கு ஆதரவு தெரிவிச்சு சொல்லியிருக்காரு அருண் விஜய். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அருண் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நானும் ஜெயம் ரவியும் சரி, அந்த கெரியர் அதாவது ஃபிலிம் கெரியர் அப்படிங்கிறத சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 2 பேருமே ஒரு நல்லா தான் வளர்ந்து வந்துட்டுருந்தோம். ஆனா ஜெயம் ரவி கிட்ட ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த அழகு தான். அவ்ளோ அழகான மனுஷன் இன்னைக்கு உடைஞ்சு அழறத பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. ஜெயம் ரவிக்கு வாழ்க்கையில இந்த நெறைய சக்சஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்திருக்கும். ஆனா அவர் ஏன் இந்த மாரி படங்கள தப்பு தப்பா சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தோணுது. 14 வருஷமா ஒரு மனுஷன் நிலையா ஒரு விஷயத்துல இல்ல அப்படிங்கும்போது, அவனால எந்த அளவுக்கு படங்கள தேர்வு செய்ய முடியும்? எவ்வளவு மென்டல் பிரஷர்ல இருந்திருந்தா, அவன் இந்த மாரி இன்னைக்கு கைய அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியும். ரொம்பவும் ஸ்வீட்டான, பழகுறதுக்கே ரொம்பவும் கைண்ட்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங் தான் நம்ம ஜெயம் ரவி. ஜெயம் ரவி பத்தி நெறைய பேருக்கு அதிகமா தெரியாது. அவர் அதிகமா பேச மாட்டாரு. ஆனா, அந்த அளவுக்கு ரொம்பவும் கைண்டான, ரொம்பவும் ஒரு தங்கமான மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் இன்னைக்கு நொந்து போய் பேசுறத பார்த்தா ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. ஒரு கணவன் மனைவி பிரச்சனைக்கு நடுவுல சண்டை அப்படிங்கிறது வந்தா தயவு செய்து 3வது நபர் தலையீடு அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடாது. அதை விட முக்கியம் அந்த விஷயத்த பத்தி தெரியாம மக்கள் உங்க பாட்டுக்கு கருத்து தெரிவிக்காதீங்க. இவர் நல்லவர், இவர் கெட்டவர், ஆர்த்தி நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அந்த மாதிரி பேசாதீங்க. ஒரு 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 ஆம்பளைக்கு தான் லைஃப்ல நிறைய கஷ்டம் வரும். பெண்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்களுக்கும் வரும். ஆனா ஏன் ஆண்களுக்கு வர கஷ்டம் இந்த சமூகத்தால புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிக்கு சப்போர்ட்டிவா அருண் விஜய் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தது அந்த 3 எழுத்து நடிகை மட்டும்தான். அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட வாழ்க்கை இன்னைக்கு அவங்க கெடுத்திருக்கிறாங்க. ஸ்டில் நோ அது எனக்கு தெரியும். அதை நான் வெளியில சொல்ல விரும்பல. நீ நிறைய படம் சம்பாதிக்கிற, என்னை விட பெட்டரா ஆக்ட் பண்ற, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ சொசைட்டில ஒரு பெரிய பொலிட்டீஷியனா இருக்க அப்படின்னா அதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. அது எனக்கு தேவையும் கிடையாது. நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை, நான் நிம்மதியா இருக்கிறேன். இந்த மாதிரி இவங்கள பத்திலாம் பேசணும் அப்படிங்கிற எனக்கு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி என் மேல ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு. இதுல இவங்கள பத்தி பேசி இது ஒரு கேஸாக நான் விரும்பல. ஆனா அந்த நடிகையோட பேரை நான் ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சொல்லியிருந்தாலுமே அந்த 3 எழுத்து நடிகை குஷ்பு தான் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா குஷ்பு, ராதிகா சரத்குமார், ஆர்த்தி ரவியோட ஃபேமிலி எந்த அளவுக்கு நெருக்கமானவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஜெயம் ரவியோட அந்த பிரேக் டவுன் பாயிண்ட் தான் இன்னைக்கு ரொம்பவும் வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். மறக்காம உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிடுங்க.